உண்ணாமுலை உமையாலோடு முடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணாந்தன அருவி தீரல் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. ஒரு காலத்தில் பிரம்மதேவருடைய லோகத்துல சபையில் அகத்தியரும் கும்பமுனியும் பல ரிஷிகளும் ஒன்றிணைந்து இருக்கும் இடத்துல அஷ்டவசுக்கள் வராங்க. அஷ்டவசுக்கள்லாம் யாருன்னா யமன், அக்னி, அடுத்து நிருதி, ஈசான்யன், குபேரன், வாயு, வருணன், உங்க எல்லாம் அஷ்டவசுக்கள். திருவண்ணாமலை கிரிவலத்துல 8 பேர் இருப்பாங்க, 8 திக்குக்கும். இந்த 8 பேர் தான் அஷ்டவசுக்கள். இவங்க வராங்க பிரம்மலோகத்துல எல்லாம் அமர்ந்து இருக்கையில இவங்க இவங்களுடைய தவத்தினுடைய பெருமையும் இவங்க செய்த நன்மைகளையும் இவங்களே சொல்லிக்கிறாங்க. தன்னுடைய பெருமையையும் தான் செய்த அறத்தையும் எவன் சொல்றானோ அதன் பேர் தான் தற்புகழ்ச்சின்றது. இவருடைய தற்புகழ்ச்சி எல்லாம் பெரிய பெரிய அறம் செய்த எல்லாருக்கும் இவங்களுடைய தற்புகழ்ச்சி பேசினே இருக்கிறாங்க. தற்புகழ்ச்சி பேச பிரம்மதேவருக்கு ஒரு கோபம் வந்துருச்சு. அகத்தியரும் பல ரிஷிகளும் இருக்கும் இடத்துல தற்புகழ்ச்சி பேசுறீங்க, நீங்க செய்த தவம் எல்லாம் அவமாக போடுன்னு சபித்திருவார். எல்லாம் பயனற்று போயிடுமே, தவம் செய்ததெல்லாம் வீணா போகணும்னு சாபம் போட்டாரு. இந்த சாபத்திலிருந்து விடுபடணுமே, என்ன பண்றது பெருமானே, தெரியாம நாங்க செஞ்சிட்டோம் தவறு, பிரம்மதேவரே எங்களுக்கு வழிகாட்டுங்க அப்படி மன்னிப்பு கேட்க பிரம்மதேவர் சொல்லுவாரு, இதுக்கு விமோச்சனம்னா என்னைக்கு சிவபெருமானுடைய திருவருள் உங்களுக்கு கிட்டுதோ அன்றுதான் இதுக்கு விமோச்சனம் சொல்லிடுவாங்க. இதை கேட்ட அஷ்டவசுக்களும் கங்கை நதியில ஒரு துறையில எல்லாரும் தவம் பண்ணுவாங்க. கொஞ்ச காலம் கழித்து சிவபெருமான், இவங்களுடைய தவம் ரொம்ப காலம் நீடிக்குது. அதுக்கப்புறமா சிவபெருமான் காட்சி தராரு. உங்களுக்கு என்ன வேண்டும் கேட்க இந்த அஷ்டவசுக்களும் மிகவும் துயராகிய இந்த சாபத்திலிருந்து எங்களை நீங்க மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப சிவபெருமான் என்ன சொல்லுவாரு, தலேச்சுரம்னு இந்த பூலோகத்துல மிகவும் சிறந்த தலம் ஒன்று உண்டு,